இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் நீங்கள் CUET மூலமாக போக முடியும். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். CUET வந்து எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுதான் இருக்க பெரிய மித். இதில் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வொகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கவங்க கூட இந்த CUET எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா இந்த CUET எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ், இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிற யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலுமே டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்மிஷனில். ஸோ டிரான்ஸ்பரன்சி எப்படி வரும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் வச்சு அதில் இருக்க ரேங்க் லிஸ்ட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுது. அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதில் பசில்ஸ் இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க. மீதி இருக்க 3 சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பியூர் அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறேன், பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கலாம். அதே நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும், ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மேட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் 2025 அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் அப்ளை பண்ணுறதே நிறைய பேர் சிரமப்படுறாங்க, அது இல்லாமல் நிறைய டவுட்ஸ் வேறு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நீட் அப்ளிகேஷன் இன்றைக்கி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே கையோட உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா CUET எக்ஸாமினேஷன்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா CUET வந்து March 1 March 22 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு உண்டான எக்ஸாமினேஷன். CUET எக்ஸாம் வந்துருச்சு, இதோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, பண்ணிக்கிங்க. ஏன்னா இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீட்டுக்கு அப்புறம் தான் இது வரும். ஸோ மே மாதத்தில் நீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வரும். ஸோ நீங்கள் இன்னும் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் நீங்கள் CUET மூலமாக போக முடியும். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இட் இஸ் கண்டக்டட் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ வருஷம் இதில் தான் நீங்கள் NTA தான் அந்த CUET கண்டக்ட் பண்ணது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் வந்து நீட் லெவல் டிஃபிகல்ட்டி இருக்காது, அதோட கொஞ்சம் டோன் டவுனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இமீடியட்டாக போய் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் JEO நீட்டோ அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும், யூ கேன் கெட் த கம்ப்ளீட் பெனிஃபிட். ஸோ CUET வந்து எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுதான் இருக்க பெரிய மித். இதில் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வொகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கவங்க கூட இந்த CUET எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா இந்த CUET எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ், இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிற யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலுமே டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்மிஷனில். ஸோ டிரான்ஸ்பரன்சி எப்படி வரும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் வச்சு அதில் இருக்க ரேங்க் லிஸ்ட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கோர்ஸ் டு ஒரு கோர்ஸ் வித்தியாசம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுது. அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதில் பசில்ஸ் இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க. மீதி இருக்க 3 சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பியூர் அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறேன், பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கலாம். அதே நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும், ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மேட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 PCM காம்பினேஷன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அக்ரி ரிலேட்டட் இன்ஜினியரிங்கு போகலாம். நிறைய யூனிவர்சிட்டிஸில் பிடெக்கோட கோர்சஸும் இருக்குது. அதுக்கு வந்து இந்த CUET கோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சார் நான் இப்போ வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், நான் வந்து இப்போ BA எக்கனாமிக்ஸ் படிக்கணும், நான் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் BA எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் அதில் இருக்குது. இங்கிலீஷ் ஜென்ரல் ஆப்டிடியூட் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 37 சப்ஜெக்ட்ஸ் கொண்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸோ அதுதான் இந்த CUET-ஓட மல்டி டைமென்ஷனல் ஒரு பொட்டென்ஷியல் இதுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம மேலே இன்னும் பார்க்கலாம். ஸோ
CUET எக்ஸாம் வந்துருச்சு, இதோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, பண்ணிக்கிங்க. ஏன்னா இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீட்டுக்கு அப்புறம் தான் இது வரும். ஸோ மே மாதத்தில் நீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வரும். ஸோ நீங்கள் இன்னும் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. இது வந்து ஷிஃப்ட் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் அது சொல்லுவாங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் வந்து 60 minutes பர் ஈச் சப்ஜெக்ட். இப்போ 5 சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லைங்களா, ஈச் சப்ஜெக்ட் வந்து 1 hour எழுதணும். ஸோ அதுதான் இந்த மோடோட இது. ஸோ அதில் வந்து 5 marks வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் கரெக்டாக ஆச்சுன்னா பாசிட்டிவ் மார்க்ஸ், 1 mark நெகட்டிவ் மார்க் இருக்குது தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா. ஸோ தட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் திஸ் எக்ஸாம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்கள் எடுக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி 23 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் சொன்னீங்களா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு 23 டொமைன் ஸ்பெசிஃபிக், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது 3 நம்ம எடுக்கணும். இது 3 கேட்டகரியிலும் நம்ம சேர்த்து 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் வந்து சாய்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுங்கிறத நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை போய் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட சாய்ஸ் பண்ணணும். அது சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். மோட் ஆஃப் த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அப்புறம் 50 questions ஃபார் ஈச் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேப்பர். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஷிஃப்ட் வந்து அவங்க கொடுக்குறது மார்க்கிங் ஸ்கீம் ஆஸ் ஐ ஷோட் 5 marks ஃபார் கரெக்ட் ஆன்சர் அண்ட் 1 mark ஃபார் நெகட்டிவ் மார்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணவும் செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா BA தமிழ் பாருங்கள், ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட BA தமிழ் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணுன்றது கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். பட் ஓவராலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா BA தமிழ் ஹார்ன்ஸ் வந்து நீங்கள் CUET மூலமாக எடுக்கலான்னு அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. அதுவே ராமானுஜன் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் இதில் பாருங்கள் BSc மேத்மெட்டிக்ஸ் இருக்குது, BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இன்டேக் பார்த்தீங்கன்னா 30-40 தான் இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டியில் வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து இது CUET இஸ் a குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ BA எக்கனாமிக்ஸ் பாருங்கள். BA எக்கனாமிக்ஸில் வந்து 40 questions 40 இன்டேக் இருக்குது. ஸோ அவங்க சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்னென்னா கம்பல்சரி இது சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன CUETயில் எழுதிக்கணும்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இது இல்லாமல் நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அது ஒரு பேப்பர் எழுதினீங்கன்னா போதும். அந்த இதை வச்சு உங்களோட BA எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ் சரியாயிரும். அதேமாதிரி BCom ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து எழுதுனா ஜென்ரல் BCom ஜென்ரலுக்கு போய்க்கலாம். BBA படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்து நீங்கள் எழுதணும். ஸோ அதே மாதிரி BSc கெமிஸ்ட்ரி நான் எடுக்கிறேன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆர் மேத்மெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்ளைட் ஜியாலஜி எடுக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்மெட்டிக்ஸ். இந்த கோர்ஸ் பற்றியும் இந்த கோர்ஸோட பொட்டன்ஷியல் பற்றியும் இதில் நான் சொல்ல வரல. பட் நான் ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸஸ்க்கு இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்தால் போதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பொதுவாகவே யூனிவர்சிட்டி அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா there are lot of rules and regulations in யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் நடத்துகிறதா மோஸ்ட்டாக யூனிவர்சிட்டியை வச்சுருப்பாங்க. அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. ஸோ யூனிவர்சிட்டி நடத்தும் போது ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டஃபாக இருக்கும். ஸோ அதில் படி நீங்கள் ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக அதோட ஸ்டாண்டர்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகும். ஸோ அப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அதோட ஃபீஸ் வந்து நிறையா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜ் மாதிரி அவங்க வந்து ஒரு சார்ஜ் பண்ண முடியாது, ஒரு ஹை இது அவங்க பண்ண முடியாது. ஸோ யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இந்த அட்வான்டேஜ் இருக்குது. அதில் ஸ்காலர்ஷிப்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிஸில் படித்தா ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி BA ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஆந்த்ரோபாலஜி, உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், நாலேஜ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் இந்தியா இது எடுத்து எழுதலாம். BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். ஸோ BA பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு எந்த காலேஜ் இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜாமியா மிலியா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போ டெல்லியில். ஸோ அவங்களும் இந்த மாதிரி கோர்சஸ் இந்த ஜெயின் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க, கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி, அவங்கெல்லாம் கூட இந்த கோர்சஸில் சில இது வச்சுருப்பாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு JEE மெயின்லேயும் வந்து சில சீட்ஸ் வருது, இதுலேயும் சில சீட்ஸ் வருது.
ஸோ இதில் நீங்கள் போகிறது கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கலாம் கம்பேர்ட் டு ஜேஇ மெயின்ஸ். ஸோ இதே எழுதி பார்க்கலாம் நீங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் தனியாக எதுக்குன்னு எதுவும் படிக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஜேஇ படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக எழுதலாம். த ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சிலபஸ் வந்து இட் ஹேஸ் ஒன்லி 12th சிலபஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 12th சிலபஸ்னால் உங்களுக்கு ரொம்ப கம்மி. நீங்கள் நீட் கம்பேர் பண்ணால் 11th 12th ரெண்டுமே படிக்கணும். பட் இங்கே வந்து நீங்கள் 12th சிலபஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ இந்த எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் எனர்ஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு கோர்சஸ். நீங்கள் டிஎன்ஏவில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா இந்தந்த கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி 4 இயர் கெமிஸ்ட்ரி இருக்குது, பயோடெக்னாலஜி, மேத்மெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மியூசிக் இருக்குது. ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் இதை சொல்லியிருக்கிற மாதிரி பயாலஜி, கெமிஸ்ட்ரி இருக்கணும். அது எனி ஒன் ஃப்ரம் சியூடி ஜொமைன் சப்ஜெக்ட், இது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது என்ன ஸ்டார் போட்டிருக்காங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. கோயம்புத்தூரில் இருக்க சர்தார் பட்டேல் டெக்ஸ்டைல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற கோர்சஸ்க்கு உண்டான இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதுனா உங்களுக்கு தாராளமாக போதும்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த சித்ரா காலேஜில் வந்து ரெகுலராக சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா கான்டாக்டும் கிடைப்பாங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு ஃபியூச்சர் ரிசர்ச்க்கு யூஸ் ஆகும், உங்கள் ஃபியூச்சர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு என்டர்பிரினர் ஆகணும்னா கூட அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சித்ரான்னு இருக்கிற கோயம்புத்தூருக்கு வெரி ஃபேமஸ். பட் நம்ம வெளியே இருந்து பார்க்குறவங்க அதை வேல்யூ பண்ணுறது கிடையாது. பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ்க்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அவினாஷ் லிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதில் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அக்ரியில் போகணும் சார் அப்படிங்கும்போது நான் நீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு 530 தான் வந்துருச்சு, 540 வந்துருச்சு, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த 73 யூனிவர்சிட்டிஸ்லேயும் எந்த கோர்ஸ் படிச்சிங்கனாலும் ரொம்ப வேல்யூவான ஒரு இதுன்னு தான் சொல்வேன். இதில் மெயினாக வந்து இந்த 4 ஐசிஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டிஆர்ஐ கர்னல், ஐவிஆர்ஐ வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அப்புறம் இன்னொரு 2 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மினிமம் சீட்ஸ் தான். ஒரு கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 40 சீட்டு 50 சீட்டு, ஒரு காலேஜ்லேயே ஒரு இயருக்கு இன்டேக் அவ்வளோதான். பட் அதில் படித்து வெளியே வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஹை லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ நான் வந்து நான் ரொம்ப தரவாக படிச்சிருக்கேன் சார், பட் எனக்கு கொஞ்சம் வராமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐசிஏஆரில் உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ், உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் எடுத்து எழுதி இதில் தாராளமாக நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ நான் வெட்டினரி சயின்ஸே படிக்கணும்னா நீட் மூலமாக போக வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இதில் வந்து ஐவிஆர்ஐயில் போனீங்கன்னா பட் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஐவிஆர்ஐயில் நீங்கள் வெட்டினரி படிக்கலாம். அப்புறம் 63 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 80% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஸ்டேட்டில் இருக்கிறதே அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குன்னா அவங்க 80% ஆஃப் த சீட்ஸ் வந்து கட் ஆஃப் வச்சு கொடுத்துருவாங்க. மீதி 20% ஆஃப் த சீட்ஸ் தான் இந்த ஐசிஆர் கோட்டாவில் வரும். இந்த ஐசிஆர் கோட்டாவில் போனீங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் வந்து ஃபீஸுங்க. ஒரு செமஸ்டருக்கே மொத்தமாக 5000 ரூபா தான் ஃபீஸ். ஸோ அதுதான் இந்த ஐசிஆர் எக்ஸாமோட இது. ஸோ இதை வந்து சியூஇடி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஒன்லி திங் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது இஃப் யூ கோயிங் ஃபார் பியூர் அக்ரிகல்ச்சர் யூ ஹவ் டு செலக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. If you are going for technology based agriculture like food technology, agriculture technology, environmental engineering, இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்பல்சரி. இல்லை சார் நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தும் நான் பிஎஸ்சி அக்ரி போகணும் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரி ஹான்ஸ் அப்படின்னு இருக்குது. அது வந்து 4 இயர் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, யூபியில் இருக்குது. அங்கே வந்து பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து நீங்கள் மேக்ஸ் வச்சும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வச்சு நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹான்ஸ் படிக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காந்திகிராம் யூனிவர்சிட்டின்னு சொல்லி மதுரையில் இருக்குது. அங்கே வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கும் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இந்த சியூஇடி எக்ஸாம் தான். ஸோ காந்திகிராம் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து அது ஒரு கான்வொகேஷனுக்கு பிரைம் மினிஸ்டரே வந்திருந்தார், நம்ம கவர்னர் வந்திருந்தார், எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஐசிஆரில் இருக்கிற சில இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 கோர்ஸ் இருக்குது, 12 கோர்ஸ் இருக்குது. இந்த ஐசிஏஆரில் கொடுக்குற இந்த 12 கோர்ஸ்க்கு நீங்கள் சியூஇடி மூலமாக போகிறோம். பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹான்ஸ் ஹார்டிகல்ச்சர், பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு சில காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷரிஸ் காலேஜஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போகலாம். ஃபாரஸ்ட்ரி, நியூட்ரிஷன், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், டைரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, நேச்சுரல் ஃபார்மிங், இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த ஐசிஆர் எக்ஸாம், இந்த சியூஇடி எக்ஸாம் மூலமாக நீங்கள் தாராளமாக போகலாம்.
ஸோ இதோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு வரும். இந்த சிலபஸில் நீங்கள் போனீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமீஸ், பெங்காலி. ஸோ இதெல்லாம் லாங்குவேஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அக்கௌண்டிங், அக்ரிகல்ச்சர், ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், கெமிஸ்ட்ரி, என்வரான்மெண்டல் சயின்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் மட்டும் படிச்சிங்கனாவே போதும். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு யூனிவர்சிட்டி லிஸ்ட் வேணும் சார், எனக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னா யூனிவர்சிட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ள போகிறேன். அலிகிராம் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, பாபா சாஹேப் யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இது வந்து அங்கே பாருங்கள் பிஏ ஹான்ஸ். இதில் வந்து லாங்குவேஜஸ் நிறையா சொல்லி தராங்க. பெர்ஷியன், அரபிக், ஜாப்பனீஸ், ஹான்ஸ். இதில் வந்து பிஏ ஹான்ஸ் படிக்கணும்னா படிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் இந்த மாதிரி படிக்கிறனா படிக்கலாம். ரொம்ப வேல்யூவான கோர்சஸ் தாங்க. ஆயுர்வேதிக் பயாலஜின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் லாங்குவேஜஸ்க்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உஸ்பெக்கு, பாலியெலாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப லாங்குவேஜ் தான் எனக்கு வேணும், நல்லா பண்ணணும்னு நினச்சிங்க நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேறு யூனிவர்சிட்டிஸ் பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதில் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி இல்லை, அது இல்லை. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ இதில் பாருங்கள் லாங்குவேஜஸ் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இது எல்லாமே வெரி ரெப்யூட்டட் காலேஜ். ஸோ இந்த ரெப்யூட்டட் காலேஜில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். இதுக்கு உள்ளே போகணுன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக யூ நீட் CUET ஸ்கோர்ஸ். அடுத்து பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்குள்ளே போகலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பாருங்கள் அதானி யூனிவர்சிட்டி, அலையன்ஸ் யூனிவர்சிட்டி, அமிடி யூனிவர்சிட்டி நிறைய இடத்துல இருக்குது. அமிடி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள் ICFAI பிஸ்னஸ் ஸ்கூல், ICFAI யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க. NIIT யூனிவர்சிட்டி ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா நம்மளோட சில தமிழ்நாட்டில் இருக்க அவினாஷ் லிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குது, சின்மயா வித்யாபீத் இருக்குது, ஜெயின் யூனிவர்சிட்டி பெங்களூர் இருக்குது. பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் போகணுன்னா இதில் எழுதலாம். சிவநாடா யூனிவர்சிட்டி இருக்குது. புதுசாக நீங்கள் புதுசாக நீங்கள் டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறது, இன்னும் அப்டேட் பண்ணல. நீங்கள் அதில் இருக்கிறதுக்கும் நீங்கள் இதில் போகலாம். SRM இன்ஸ்டியூட் NCR கேம்பஸ், இதுக்கும் நீங்கள் போகலாம். டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட்டுங்க ஃபார் லாட் ஆஃப் சோஷியல் ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ அது நீங்கள் சோஷியல் ஒர்க் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதில் போகலாம். அதே மாதிரி டெரி ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ் சயின்சஸும் ரொம்ப இது. தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் அதான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பார்ப்போம். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டரில் கொஞ்சம் வர யூனிவர்சிட்டிஸ். டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி, நீங்கள் தேடி பார்க்கலாம். டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பழமையானது. அதில் வந்து BA எக்கனாமிக்ஸ், BBA படிக்கலாம். ஸோ இந்த 5 கோர்ஸஸும் நீங்கள் டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் இந்த CUET கீழே வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த எக்ஸாம் வந்து போத் ஃபார் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் வந்து நீட் லெவல் டிஃபிகல்ட்டி இருக்காது, அதோட கொஞ்சம் டோன் டவுனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இமீடியட்டாக போய் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் JEO நீட்டோ அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும், யூ கேன் கெட் த கம்ப்ளீட் பெனிஃபிட். ஸோ மற்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கோ ஹெட் அண்ட் அப்ளை. For any details, contact me at any time. We will be ready to help you. Thank you.